Hi friends, welcome to Renna Samayal. இன்னைக்கு என்ன சமையல் பார்க்க போறோம்னா மலேசியன் ஸ்டைல் மீன் சம்பல் பார்க்க போறோம். சாதம், ரச சாதம், சாம்பார்னு எல்லாத்துக்குமே ரொம்ப சுவையா இருக்கும். எளிமையான முறையில் இந்த மலேசியன் ஸ்டைல் மீன் சம்பலை செஞ்சு முடிச்சிடலாம். அந்த சுவையான மலேசியன் ஸ்டைல் மீன் சம்பல் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம். மீன் சம்பல் பண்ணுறதுக்கு மீனை முதல்ல ஊற வைக்கணும். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உங்களோட மீனுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மீனை சேர்த்துடலாம். மீனை சேர்த்துட்டு உப்பும் மஞ்சத்தூளும் மீனில் எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கலாம். நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ண உப்பும் மஞ்சத்தூளும் மீனோடு சேர்ந்து எல்லா பக்கமும் நல்லா கலந்து வந்துருச்சு. இது அப்படியே 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். மீன் சம்பலுக்கு காய்ந்த மிளகாய் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காய்ந்த மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் 15 காய்ந்த மிளகாவும் 10 பல் பூண்டும் சுடுதண்ணியில் 1 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு விழுதாக அரைச்சிட்டு வந்துடலாம். மலேசியன் ஸ்டைல் மீன் சம்பல் பண்ணுறதுக்கு முதல்ல எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். எண்ணெய் நல்லா சூடாகி வந்துட்டு இப்போ இதில் நம்ம மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு கலந்து வச்சுருக்கிற மீனெல்லாம் ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுத்துடலாம். உங்களுக்கு பிடித்த எந்த மீன் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் காணாங்கெளுத்தி மீன் எடுத்திருக்கேன். மீன் ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். அடுத்த பக்கம் திருப்பி போட்டாச்சு. 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். மீன் 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். எல்லா மீனையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இதே போல் எல்லா மீனையும் பொரிச்சு எடுத்துகிட்டு பார்க்கலாம். சம்பல் பண்ணுறதுக்கு மீன் பொரிச்ச அதே எண்ணெயிலேயே 3 பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம். பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். சம்பலுக்கு நீல வாக்கில் வெங்காயத்தை வதக்கினாதான் ரொம்ப சுவையாக இருக்கும். நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா காய்ந்த மிளகாய் பூண்டு 2 மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்ச விழுத சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா சம்பலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. காஞ்ச மிளகாயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு சம்பல் நல்லா சுண்டி வரட்டும். காய்ந்த மிளகாயோட பச்சை வாசனை போய் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு நம்மளோட சம்பல் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்ச மீனை சேர்த்துடலாம். மீனை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது கொஞ்சம் தொக்கு மாதிரி தான் இருக்கும். சாதத்தோடு கலந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். மீன் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். மீனோட இந்த மசாலாலாம் நல்லா கலந்து வரட்டும். நம்ம சேர்த்த மீன் காய்ந்த மிளகாய் விழுதோடு சேர்ந்து நல்லா கலந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். சூப்பராக கொதிச்சிட்டு இருக்கு. மசாலாலாம் நல்லா நம்ம மீனோட சேர்ந்துருச்சு. உங்களுக்கு வேணும்னா இப்போ நீங்கள் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்தா இன்னும் நல்லா சுவையாக இருக்கும். நான் வெல்லம் எதுவும் சேர்க்கல. நான் இப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட மலேசியன் ஸ்டைல் சூப்பரான மீன் சம்பல் ரெடி ஆகிட்டு. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான மலேசியன் ஸ்டைல் மீன் சம்பல் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சுவையான மலேசியன் ஸ்டைல் மீன் சம்பலை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.